வாக்காளர் அடையாள அட்டையுடன் இணைக்கப்படுகிறது ஆதாரில். விரைவில் இரு அமைப்பு அதிகாரிகளின் தொழில்நுட்ப ஆலோசனை நடக்க உள்ளதாக டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பிரிந்தது டிராகன் விண்கலம். All hooks open. All hooks are open. நாளை அதிகாலை பூமிக்கு வந்தடைகிறார் இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ். ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேரை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஒரு படகையும் பறிமுதல் செய்து அட்டூழியம். இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுத்திட வலுவான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட நடவடிக்கைக்கு வலியுறுத்தியும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். தாமிரபரணி ஆற்றில் தடுப்பணை கட்டும் பணிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உறுதி. நம்மிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு நதி, வட்டாத நதி, தமிழ் மண்ணிலே தோன்றி தமிழ் மண்ணிலே மறைய போகிற நதி, அது ஒன்றுதான். மிக அத்தியாவசியமாக முன்னுரிமை கொடுத்து செய்யப்பட வேண்டும் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். கையகப்படுத்திய நிலத்துக்கு இழப்பீடு வழங்கப்படாததால் இழப்பீடு கேட்டு பிச்சை பாத்திரம் ஏந்தி நிற்கும் நில உரிமையாளர்கள். சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. தனித்துவ அடையாள அட்டைக்கு விவசாயிகள் விண்ணப்பிக்க வரும் 31ஆம் தேதி கடைசி நாள். எண் பெறாவிட்டால் 6000 ரூபாய் உதவித்தொகை நிறுத்தப்படும் என திருவாரூர் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் எச்சரிக்கை. பிரதமர் மோடியை டெல்லியில் சந்தித்த இசையமைப்பாளர் இளையராஜா. இளையராஜாவின் நிகரில்லா இசை பயணத்தில் புது அத்தியாயம் சிம்பொனி என பிரதமர் மோடி புகழாரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. சவரன் மீண்டும் 66,000 ரூபாயை தொட்டது. நெல்லை டவுன் காட்சி மண்டபம் அருகே ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை. நிலப்பிரச்சனை தொடர்பாக கொலை செய்ததாக 2 பேர் நீதிமன்றத்தில் சரண். திருநெல்வேலியில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் உசேன் கொல்லப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் EPS எக்ஸ்தலத்தில் பதிவு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. நெல்லையில் ஓய்வு பெற்ற SI கொல்லப்பட்டதற்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம். முன்கூட்டியே உரிய விசாரணை நடத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு காவல் ஆணையாளர் மறுப்பு. பெரியார் குறித்த சர்ச்சை பேச்சு தொடர்பாக 50க்கும் மேற்பட்ட வழக்குகளை ஒருங்கிணைக்க கோரிய சீமானின் மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம். எந்தெந்த காவல் நிலையங்களில் வழக்கு என்ற விவரங்கள் இல்லாமல் எவ்வாறு உத்தரவு பிறப்பிக்க முடியும் என நீதிபதி கேள்வி. மக்களவையில் இருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. தொகுதி மறுவரையறை குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. We are not being allowed to discuss this in parliament or even raise it in parliament, and we want a clarity from the union government about this delimitation issue. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவின் அன்னியூர் சிவா வெற்றி செல்லும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரை கீழக்கரை ஜல்லிக்கட்டில் காளை முட்டி உயிரிழந்த மாடுபிடி வீரர் மகேஷ் பாண்டேயின் குடும்பத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். 3 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் அறிவித்தார். சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச சபாநாயகரிடம் வாய்ப்பு கேட்ட எடப்பாடி பழனிசாமி. பள்ளிக்கல்வித்துறை தொடர்பாக அன்பில் மகேஷ் கூறியதற்கு பதிலளிக்க வாய்ப்பு வழங்க கோரிக்கை. அதிமுக கூட்டணியை ஒருங்கிணைக்க முடியாதது குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம்தான் கேட்க வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கருத்து. அது தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க கிட்ட தான் இதை நீங்க கேட்கணும். புரியுதுங்களா? இந்த கூட்டணியினோட தலைமை பொறுப்பு இருக்கிறவங்க கிட்ட நீங்க இதை கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தெளிவா இருக்கோம்.
தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுக்கு தொலைபேசியில் பிறந்தநாள் வாழ்த்து கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எக்ஸ் தளத்தில் வாழ்த்திய அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. தொலைபேசியில் வாழ்த்திய தாவைக்க தலைவர் விஜய். அதிகாரிகள் சொல்லித்தான் வைகை அணையில் நீர் ஆவியாவதை தடுக்க தெர்மாகோல் போட்டேன். சட்டப்பேரவையில் தெர்மாகோல் ஐடியாவை உடைத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. கன்னியாகுமரி இடைக்காடு அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியரின் கன்னத்தில் அறைந்த இளம்பெண். கணவரின் பேச்சை கேட்டு குழந்தையை பார்க்க அனுமதிக்காததால் ஆத்திரம். வீடியோ வெளியாகி பரபரப்பு. ராமேஸ்வரம் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த வடமாநில பக்தர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. உடற்கூறாய்விற்காக மருத்துவமனைக்கு உடலை அனுப்பி வைத்த காவல்துறையினர். முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிட முயன்றதால் அதனை தடுக்க திமுக தொண்டர்களே போதும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் தாமரை பூவுடன் சாமி தரிசனம் செய்த நடிகையும் பாஜக நிர்வாகியுமான நமிதா. போட்டோ எடுத்து மகிழ்ந்த கோயில் ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள். சபரிமலையில் 18ஆம் படியேறி ஐயப்பனை தரிசித்த சௌமியா அன்புமணி கண்ணீர் விட்டு அழுதார். சிறுவயது கனவு மற்றும் 50 ஆண்டு கால வேண்டுதல் நிறைவேறியதாக உருக்கம். திருப்பூர் மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் சாலையில் ஆக்ரோஷமாக சண்டையிட்ட 2 காட்டு யானைகள். உடுமலை மூணாறு சாலையில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தல். கர்நாடகாவில் திருமணம் செய்து வைக்காத விரக்தியில் உயர் மின்னழுத்த கோபுரத்தில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த இளைஞர். சமாதானமாகி கீழே இறங்கும் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சோகம். மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1031 புள்ளிகள் உயர்ந்து 75,301 புள்ளிகளாக வர்த்தகம். 7 லட்சம் கோடி ரூபாய் லாபம் பார்த்த முதலீட்டாளர்கள். மகா கும்பமேளா மூலம் இந்தியாவின் பலத்தை உலகமே கண்டதாக மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. உயிரிழப்பு குறித்து பதிலளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டதால் ஏற்பட்ட அமளியால் மக்களவை ஒத்திவைப்பு. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் வன்முறை தொடர்பாக 50க்கும் மேற்பட்டோர் கைது. தொடர்ந்து 144 தடை உத்தரவு அமல். கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் காற்றுடன் பெய்த கனமழை. தென்னை மரம் முறிந்து விழுந்ததில் வீட்டின் மேற்கூரை சேதம். ரஷ்யா யுக்ரைன் போர் முடிவுக்கு வருமா? ரஷ்ய அதிபர் புட்டினுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். அமெரிக்காவின் ஒக்லஹோமா பகுதியில் காட்டுத்தீ பரவலில் 4 பேர் உயிரிழப்பு. பற்றி எரியும் தீயை அணைக்க சிறிய ரக விமானங்கள் மூலம் தீவிர முயற்சி. அமெரிக்காவுக்கு பரிசாக அளித்த சுதந்திர தேவி சிலையை திரும்ப கேட்கும் பிரான்ஸ். இரு நாடுகளின் நட்புறவை ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு மீறுவதாகவும் குற்றச்சாட்டு. ஸ்பெயின் நாட்டில் கனமழையால் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட கார்கள். தங்களது செல்ல பிராணிகளுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறிய மக்கள். மத்திய அமெரிக்க நாடான ஹோண்டுராஸில் சிறிய விமானம் கடலில் விழுந்து விபத்து.
12 பேர் சடலங்களாக மீட்கப்பட்ட நிலையில் 6 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. தமிழ்நாடு அரசு தொடங்கிய ட்ரக்கிங் தமிழ்நாடு மலையேற்ற நடைப்பயண திட்டத்தில் 3 மாதங்களில் 63 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்திருக்கிறது. வழிகாட்டியாக பணிபுரிந்த பழங்குடியின இளைஞர்கள் 49.50 லட்சம் வருவாய் ஈட்டியதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாடு புதுச்சேரியில் வரும் 24ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. வளர்ப்பு நாய்களை பொது இடங்களில் அழைத்து வரும்போது வாய்க்கவசம் அணிவிக்காவிட்டால் 1000 ரூபாய்க்கு மேல் அபராதம். சென்னை மாநகராட்சி முடிவு. திருப்பூர் மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட வழக்கு 110 நாட்களாக விசாரணையில் முன்னேற்றம் இல்லாததால் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் இதுவரை 50,000 வீடுகள் கட்டி முடிப்பு. மே 31க்குள் 1 லட்சம் வீடுகளும் கட்டி முடிக்கப்படும் என அமைச்சர் ஐ. பெரியசாமி உறுதி. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றுமாறு மத்திய அரசிடம் மீண்டும் வலியுறுத்தப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவ வேலு உறுதி. 2-3 கடிதங்களை நிதின் கட்கரி அவரிடத்தில் நாங்கள் நேரடியாக கொடுத்திருக்கிறோம், வலியுறுத்தியிருக்கிறோம். வழக்கு போடுவது மட்டுமல்ல, அது நகரப்பகுதியில் இருக்கிற காரணத்தினால் நகரத்திலிருந்து அந்த வழியாக தான் போகணும்னு முடியும் போது தினமும் அதுக்கு டோல்கேட் அவர்களெல்லாம் கட்ட முடியாது. ஆனால் உள்ளூர் என்கிற காரணத்தினால் அவர்களுக்காக பாசாது நீங்கள் வழங்கிவிட வேண்டும் என்று அதையும் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். மீண்டும் அதை வலியுறுத்துவோம். அதற்கு வேண்டிய முயற்சி தொடர்ந்து நடைபெறும். திருச்செந்தூர் கோயில் வளாகத்தில் மாடு முட்டியதில் பெண் பக்தர் காயம். மாடுகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த பக்தர்கள் கோரிக்கை. புதுச்சேரியில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை தமிழில் வைக்க வேண்டும். அரசு விழாக்களுக்கான அழைப்பிதழை தமிழில் வைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரெங்கசாமி உத்தரவு. செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் அருகே பணிமனைக்கு கொண்டு சென்ற அரசு பேருந்து சாலையில் தீப்பிடித்து எரிந்ததால் பதறியடித்து தப்பியோடிய ஓட்டுநர் நடத்துனர். கோவை அவினாசி சாலையில் மெட்ரிகுலேஷன் பள்ளியை மூடுவதற்கு எதிர்ப்பு. பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர் சாலை மறியல். திருப்பூர் மற்றும் கோவையில் விசைத்தறி உரிமையாளர்கள் நாளை முதல் வேலை நிறுத்தம். ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தப்படி நெசவுக்கான கூலியை உயர்த்தி வழங்க வலியுறுத்தல். கோவையில் வேகமாக சென்ற ஆட்டோ பிரேக் பிடிக்காமல் கவிழ்ந்து விபத்து. லேசான காயங்களுடன் தவித்த ஓட்டுநரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த மக்கள். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் தேநீர் கடையில் பயங்கர தீ விபத்து. கேஸ் சிலிண்டர் வெடித்த நிலையில் உயிர் தப்பிய ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள். பல்லடம் அருகே 2 இருசக்கர வாகனத்தை கார் இடித்து தள்ளிய கோர விபத்து. படுகாயமடைந்த பெண் உயிரிழப்பு. தப்பியோடிய கார் ஓட்டுநர் கைது. வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க ஷவரில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் யானை. வாகன் கட்டளையின்றி சுயமாகவே குளித்த தெய்வானை யானை. விழுப்புரத்தில் இறப்பு பதிவு இல்லா சான்றிதழ் வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நகராட்சி துப்புரவு ஆய்வாளர்.
கையும் களவுமாக பிடிபட்டவரை கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே பேருந்து சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த இளைஞர். சாலையின் குறுக்கே நாய் வந்ததால் இருசக்கர வாகனத்திலிருந்து தவறி விழுந்தபோது நேர்ந்த விபத்து. நாகை மாவட்டம் எட்டுக்குடி முருகன் கோவிலில் நடிகர் பிரசாந்த் அவரது தந்தை தியாகராஜன் சாமி தரிசனம். பக்தர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்ட தந்தை மகன். கரூரில் தொடக்கப்பள்ளியில் கழிவறையை சுத்தம் செய்யும் பணியில் மாணவிகள் ஈடுபடுத்தப்பட்டதால் சர்ச்சை. விசாரணை நடத்தப்படும் என மாவட்ட கல்வி அலுவலர் விளக்கம். காரைக்குடியில் அரசு பேருந்து பிரேக் பிடிக்காததால் தாறுமாறாக ஓடியது. சாமர்த்தியமாக செயல்பட்டு சாலையோர பேரிகேட்டில் இடித்து வேகத்தை குறைத்து பேருந்தை நிறுத்திய ஓட்டுநர். நெல்லையில் மின்சாரம் தாக்கி தந்தை உயிரிழப்பு. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிவிட்டு வீடு திரும்பிய மகள் கதறிய சோகம். பழனி மாரியம்மன் கோவிலில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடம் எடுத்து நேர்த்திக்கடன். அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தும் வழிபாடு நடத்தினர். திண்டுக்கல் நத்தம் மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன். 3 கிலோமீட்டர் தூரம் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். கோவை வெள்ளியங்கிரி மலையில் திடீரென சுழன்று அடித்த சுழல் காற்று. ஆச்சரியத்துடன் மெய்மறந்து பார்த்த பக்தர்கள். உதகை கோடை விழாவில் மே 16ஆம் தேதி தொடங்குகிறது மலர் கண்காட்சி. முதல் முறையாக மலைப்பயிர்கள் காட்சியை நடத்தவும் ஏற்பாடு. சென்னை முகப்பேரில் உள்ள இபிஎஃப்ஓ அலுவலகத்தை 500க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். குறைந்தபட்சம் 3000 ரூபாய் பென்ஷனாக வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பென்ஷனர்கள் சங்கத்தினர் கோரிக்கை. திண்டுக்கல் கொடைரோடு அருகே மேம்பால தடுப்புச் சுவரில் இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் தம்பதி உயிரிழப்பு. வாகனம் ஏதும் மோதியதா என்று காவல்துறை விசாரணை. பங்குனி செவ்வாய்க்கிழமையொட்டி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் அதிகரித்த பக்தர்கள் கூட்டம். தீர்த்த காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பாத யாத்திரை. யுக்ரைனில் தனது வாழ்நாள் தோழியை இழந்த சோகத்தில் உடலை விட்டு விலகாமல் நின்ற யானை. தும்பிக்கையால் உருக்கமாக தொட்டு துக்கத்தை வெளிப்படுத்திய சோகம். டெல்லியில் பட்டப்பகலில் துப்பாக்கி முனையில் 80 லட்சம் ரூபாய் கொள்ளை. முகமூடி அணிந்து வழிப்பறியில் ஈடுபட்ட நபருக்கு போலீஸ் வலைவீச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் தொடக்க பள்ளிக்குள் நுழைந்து தொல்லை கொடுத்த போதை ஆசாமி. தட்டி கேட்ட தலைமை ஆசிரியரை தரக்குறைவாக திட்டியவர் காவல் நிலையத்தில் ஒப்படைப்பு. பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் மோமோஸ், ஸ்பிரிங் ரோல் உள்ளிட்ட தின்பண்டங்கள் சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட அதிர்ச்சி வீடியோ. பழைய எண்ணெய், கெட்டுப்போன பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்கள் கடைகளில் விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னூஜில் வாகனம் மோதியதில் உடைந்து சேதமான காந்தி சிலை. காந்தி சிலை உடைந்த கவலையில் குடிபோதையில் கட்டிப்பிடித்து அழுது ஒப்பாரி வைத்த இருவர். இந்தோனேஷியாவின் ரியாத் தீவில் சுழற்சி அடித்த சூறாவளி காற்று. காற்றில் மேற்கூரைகள், பொருட்கள் அடித்துச் செல்லப்பட்டதால் அலறியடித்து ஓடிய மக்கள்.